السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன். அல்லாஹ் நிறைவுடைய வாழ்வளித்து நெடுநலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அறிவு கட்டா முடிவுகளையும் புலனிற்படா பிரச்சனைகளையும் சிந்தனையில் குழம்பிய கருத்துக்களையும் ஒருங்கே அலசி ஆய்ந்து நல்முடிவு கண்ட மாநிலத்தோர் மணிவிளக்காம் மாதவத்தோர் ஒளிவிளக்காம் குறைஷியின் குலவிளக்காம் கோமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வானத்து தாரிகைகள் நட்சத்திரங்கள் என்று போற்றப்பட்ட சத்திய சஹாபா பெருமக்கள் மீதிலும் மற்றும் எல்லா நல்லடியார்கள் மீதும் இறையன்பு என்றென்றும் நின்று நிலவட்டமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தின விழாவை முன்னிட்டு தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய மீலாது விழாவில் இன்றைய தினம் அன்னலாரும் மலக்குமார்களும் என்ற தலைப்பின் கீழ் பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன். மலக்குமார்கள் என்றால் யார்? நாமெல்லாம் மனிதர்கள். பாபா ஆதம் நபியினுடைய வழித்தோன்றல்கள், மக்கள்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மனிதனை அல்லாஹ் தஆலா மண்ணிலிருந்து படைத்தார். மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன், நாமெல்லாம் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள். இன்னொரு இனம் இருக்கிறது, ஜின்கள் இனம், பூத இனம் என்று சொல்வார்கள். அந்த ஜின்கள் இனத்தை அல்லாஹ் தஆலா நெருப்பினால் படைத்தார். மனிதனை மண்ணினால், களிமண்ணினால் படைத்தால், ஜின்களை நெருப்பினால் படைத்தார். மலக்குமார்கள் அவர்கள் மண்ணாலும் படைக்கப்படவில்லை, நெருப்பாலும் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் விசேஷமானவர்கள், ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்களை போன்று அவர்களுக்கு எந்தவிதமான ஆசாபாசங்கள், இச்சைகள் கிடையாது. பசி, தாகம், உணவு, தண்ணீர் கிடையாது. தூக்கமோ துக்கமோ கிடையாது. மனைவி மக்கள் கிடையாது. அவர்கள் ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல. ஒளியினால் படைக்கப்பட்ட படைப்புகள் அந்த மலக்குமார்கள். லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃபஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். மனிதன் நன்மையும் செய்வான், பாவமும் செய்வான். அவனுக்கு மனோ இச்சை இருக்கிறது. ஷைத்தான், நஃப்ஸ், அவனுக்கு ஊசலாட்டம் போடக்கூடியவைகள் எல்லாம் இருக்கிறது. எனவே அவன் நன்மையும் செய்வான், தீமையும் செய்வான். ஆனால் மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை மட்டுமே நிறைவேற்றுவார்கள். அவனுக்கு மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹு ஜல்ல ஷஅனஹு வ தஆலா அவர்களுக்கு என்ன கட்டளை இடுகிறானோ அதை செய்து முடிப்பார்கள்.
குர்ஆன் ஷரீஃபிலே மலக்குமார்களை பற்றி நிறைய இடங்களிலே நிறைய செய்திகள் வருகிறார். மனிதனை படைப்பதற்கு முன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே கேட்டான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் பூமியிலே ஒரு மனித இனத்தை, என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன், நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கேட்டார். அதற்கு மலக்குமார்கள் கேட்டார்கள், அத்தஜஅலு மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக். யா அல்லாஹ், மனிதனையா பூமியிலே படைக்கப் போகிறாய்? அவன் பூமியிலே குழப்பங்கள் செய்வானே, கொலைகள் செய்வானே, அப்படிப்பட்ட மோசமான மனித இனத்தை நீ பூமியிலே படைக்கப் போகிறாயா என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும் மனிதன் பூமியிலே பிறந்தால், படைக்கப்பட்டால் அவன் குழப்பம் செய்வான், கொலைகள் செய்வான் என்று படைக்கப்படுவதற்கு முன்னால் மலக்குகளுக்கு எப்படி தெரியும்? மலக்குமார்கள் மறைவானவற்றை அறிந்தவர்களா? கிடையாதே. அப்படி இருந்தால் எப்படி அவர்களுக்கு தெரியும் என்று கேட்டால், மனிதனை படைப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா ஜின்களை படைத்து விட்டார். அந்த ஜின்கள் பூமியிலே குழப்பம் செய்தார்கள், கொலைகள் செய்தார்கள். அது மாதிரித்தான் மனிதனும் இருப்பான் என்று நினைத்து மலக்குமார்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள். நீ மனிதனையா படைக்கப் போகிறாய்? அவன் குழப்பம் செய்வானே, கொலை செய்வானே என்று சொன்னார்கள். ஜின்னு செய்ததை வைத்து அது மாதிரி தான் மனிதனும் இருப்பான் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் என்றால் நபிமார்கள், அந்த மனிதர்களில் இருந்து தான் நபிமார்கள் தோன்றுகிறார்கள். நபிமார்களினுடைய தலைவர், ஈருலக தலைவர், கண்மணி காருண்ய நபி ஹாத்தமுன் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனித இனத்தில் தான் தோன்றப் போகிறார்கள். அது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏன் மனிதனை படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு தெரியாத ஞானம் எனக்கு தெரியும், நான் மனிதனை படைப்பேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மனிதனை படைத்தார். மனிதனை படைக்கவா என்று கேட்ட பொழுது ஆட்சேபனை தெரிவித்த காரணத்தினாலே, அந்த மலக்குமார்கள் மனிதனை பற்றி குறை சொன்ன காரணத்தினாலே, அதற்கு மாற்றாக பரிகாரமாக இன்றளவும் மலக்குமார்கள் மனிதர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். வயஸ்தக்ஃபிரூன லிமன் ஃபில் அர்தி, மலக்குமார்கள் பூமியிலே உள்ள மனிதர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். மனிதனை பற்றி குழப்பக்காரன், கொலைகாரன் என்று பேசிவிட்டதற்கு பரிகாரமாக இன்று மனிதர்களுக்கு மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார். இது மாதிரி தான் நாம் யாரையாவது பேசிவிட்டால், புறம் பேசிவிட்டால் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். யாரையாவது குறை சொல்லிவிட்டால் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அவரை சந்திக்க முடியாது, பார்க்க முடியாது என்று இருக்குமானால், அல்லது அவர் மௌத்தாகிவிட்டார் என்று இருந்தால் அவருக்காக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நாம் அவரை பற்றி பேசியதற்கு, குறை சொன்னதற்கு பிராயச்சித்தமாக நாம் அவருக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களையும் மன்னித்து விடு. நான் யாரை பற்றியெல்லாம் குறை சொல்லிவிட்டேனோ, புறம் பேசிவிட்டேனோ,
கோள் சொல்லிவிட்டேனோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு என்று அவர்களுக்காக நாம் மன்னிப்பு தேட வேண்டும். மலக்குமார்கள் பூமியிலே உள்ளவர்களுக்காக மன்னிப்பு தேடிக் கொண்டிருக்கிறார்கள். என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இப்படி குர்ஆன் ஷரீஃபிலே மலக்குமார்களை பற்றி நிறைய தகவல்கள் செய்திகள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். மலக்குமார்கள் கேட்டார்களாம், யா அல்லாஹ், பூமியிலே மனிதனுக்கு ஆசாபாசங்களை கொடுத்திருக்கிறாய், அவர்களுக்கு மனை மக்கள் இருக்கிறார்கள், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், உண்ணுகிறார்கள், உடுத்துகிறார்கள், தூங்குகிறார்கள், இன்னவள இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்களே, நாங்கள் உன்னை வணங்கி கொண்டே இருக்கிறோமே, உன்னை துதித்து கொண்டே இருக்கிறோமே, எங்களுக்கு எந்த இன்பமும் இல்லையே, மனிதர்களுக்கு நீ கொடுத்த உலகத்திலே கொடுத்த அந்த இன்பங்கள் எதுவுமே இல்லையே, நாளை மறு உலகத்தில் உள்ள அந்த சொர்க்கத்தையாவது அந்த இன்பங்களையாவது எங்களுக்கு தந்துவிடு என்று மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா மலக்குமார்களிடத்திலே சொல்லிவிட்டான், நான் என் கையால் படைத்த ஒரு படைப்பு என்றால் அது மனிதன் மாத்திரம்தான். மற்ற படைப்புகளை எல்லாம் குன் என்ற ஒரு வார்த்தையிலே படைத்து விட்டேன். என் கரத்தால் படைத்த ஒரு படைப்பு மனித படைப்பு ஆதம் நபிதான். எனவே அவர்களுக்கு இணையாக நிகராக வேற எந்த படைப்பும் இல்லை. நான் அவர்களுக்குத்தான் இந்த உலகத்தினுடைய இன்பத்தையும் கொடுத்தேன், மறு உலகத்தினுடைய சொர்க்கத்தினுடைய இன்பங்களும் அவர்களுக்குத்தான் இருக்கிறார். உலகது கர்ரம்னா பனி ஆதம், மனிதனை நாம் கண்ணியப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இந்த வகையிலே இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயத்திலே மலக்குமார்களை விட மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை தந்திருக்கிறார். அவர்களுக்குத்தான் சொர்க்கம் இருக்கிறார். ஆக பெரியோர்களே, சகோதரர்களே, படைப்பால் உயர்ந்தவர்கள் மலக்குமார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். இந்த ஜின்களுக்கும் மலக்குமார்களுக்கும் மத்தியிலே ஒரு சின்ன வித்தியாசம் என்னவென்றால், மலக்குமார்கள் நாய் பன்றியை தவிர வேற எந்த உருவத்திலும் வருவார்கள். இங்கேயும் கூட வந்து இருப்பார்கள், நமக்கு தெரியாது. மனித உருவத்திலும் வருவார்கள். எத்தஷக்கலு பி அஷ்காலி முக்தலிஃபா சிவல் கல்வி வல் ஹின்ஸீர். நாய் பன்றி அல்லாத எல்லா உருவத்திலும் மலக்குமார்கள் வருவார்கள். ஆனால் ஜின் ஷைத்தான் எத்தஷக்கலு பி அஷ்காலி முக்தலிஃபா ஹத்தல் கல்பி வல் ஹின்ஸீர். நாய் பன்றி உட்பட எல்லா உருவத்திலும் ஜின் ஷைத்தான்கள் வருவார். எந்த உருவத்திலும் வருவார்கள். நாய் உருவத்திலும் வருவார்கள், பூனை உருவத்திலும் வருவார்கள், பன்றி உருவத்திலும் வருவார்கள். ஜின் ஷைத்தான் எல்லா உருவத்திலும் வருவார்கள். அதனால்தான் நாம் ஜின் ஷைத்தான் என்று கண்டுபிடிக்க முடியாத நிலையில் அவர்கள் நம்மை கெடுத்து விடுகிறார்கள், நம்முடைய மனதிலே ஊசலாட்டத்தை போட்டு விடுகிறார்கள். ஆக ஒளியால் படைக்கப்பட்ட மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவார்கள். அந்த மலக்குமார்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபிமார்களுக்கு வேத அருள் வசனங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய, வஹியை கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மின்னல், மழை, இடி இது சம்பந்தமான அதிகாரம், பொறுப்பு அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு மலக்கு
அவருக்கு உலகம் அழிகிற பொழுது ஒரு சூர் ஊதுவார், மீண்டும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் திருப்பி எழுப்புகிற பொழுது ஒரு சூர் ஊதுவார். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொறுப்பு, உயிரை வாங்கக்கூடிய பொறுப்பு இஸ்ராயில் என்ற மலக்கிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஏன் உயிரை வாங்கக்கூடிய பொறுப்பை மட்டும் இஸ்ராயில்கிட்ட கொடுத்திருக்காங்க என்பதற்கு தஃசீரிலே விளக்கம் எழுதியிருக்கிறார். அல்லாஹு தஆலா மண்ணை எடுப்பதற்கு, மனிதனை படைப்பதற்கு முன்னால் இந்த பூமியிலே மண்ணை எடுப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை எடுக்க போகிற நேரத்தில் அந்த மண்ணை அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தது. அவரை பார்த்து சொன்னது, நான் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன், நீ என்னை குறைத்து விடக்கூடாது, என்னில் மண்ணை அள்ளிவிடக்கூடாது என்று அது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டது, இறைஞ்சியது. அதை பார்த்து இறக்கப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணை அள்ளாமல் வந்து விட்டார்கள். மண் அழுகிறதே என்று சொல்லி இறக்கப்பட்டு அள்ளாமல் வந்து விட்டார்கள். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அது மாதிரியான பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட பொழுது அவர்களும் பூமிக்கு வந்து மண் எடுக்க வந்தார்கள். மண்ணு அழுதது, அல்லாஹ்விடத்திலே முறையிட்டது, நீங்கள் என்னை குறைத்து விடுவதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அது துஆ செய்தது. அவர்களும் இறக்கப்பட்டு மண்ணை எடுக்காமல் வந்து விட்டார்கள். அடுத்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள், பூமியிலே மண் எடுப்பதற்கு வந்தார்கள். மண் அழுதது, எல்லா மலக்குமார்களும் இறக்கப்பட்டார்கள். மண் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டது, நீ என்னை குறைத்து விடக்கூடாது, இஸ்ராயலை பார்த்து நீ என்னை குறைத்து விடக்கூடாது, அள்ளி சென்று விடக்கூடாது, நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அது பாதுகாப்பு தேடியது. அப்போ இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட, அல்லாஹ் என்ன மண்ணை அள்ளிட்டுவான்னு சொல்லிட்டான், எனவே நான் அந்த மண்ணை அள்ளிட்டு தான் போகணும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதை விட்டும் நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி இறக்கப்படாமல் அந்த மண் சொல்வதை கேட்டுக்கொள்ளாமல் மண்ணை அள்ளி சென்று விட்டார்கள். இறக்கப்படவில்லை, தைரியமாக உறுதியாக அவர்கள் மண்ணை அள்ளி சென்று விட்ட காரணத்தால் இவர்தான் உயிரை வாங்குவதற்கு தகுதியான மலக்கு. யார் என்ன அழுதாலும் ஒப்பாரி வச்சாலும் கூப்பாடு போட்டாலும் இறக்கப்படவே மாட்டார். உயிரை வாங்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டா அவர் வாங்கிட்டு வந்துடுவார் என்ற காரணத்தால் அல்லாஹு தஆலா இஸ்ராயலிடத்திலே அந்த உயிர் வாங்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஒப்படைத்ததாக தஃசீரிலே எழுதப்பட்டிருக்கிறார். இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட 10 மலக்குமார்கள் நம்முடைய நன்மை தீமையை எழுதுவதற்கு கிராமன் காத்திபீன் ரகீபு அத்தீத் மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா அலைஹி லதைஹி ரகீபுன் அத்தீத். நன்மையை எழுதுவதற்கு ரகீப் என்ற ஒரு மலக்கும், தீமை எழுதுவதற்கு அத்தீத் என்ற மலக்கும் இருக்கிறார்கள். கபரிலே கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்கர் நக்கீர் என்று 2 மலக்குகள், சொர்க்கத்தினுடைய அதிபதியாக பொறுப்புதாரியாக ரில்வான் என்ற மலக்கு, நரகத்தினுடைய பொறுப்புதாரியாக மாலிக் என்ற மலக்கு. மலக்குமார்களுடைய எண்ணிக்கை அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, கணக்கெடுக்க முடியாது. இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்வதற்கு மலக்குமார்களிலே குறிப்பாக ஒரு 10 மலக்குமார்கள் அவர்களுடைய பொறுப்பு என்ன என்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வஹி கொண்டு வரக்கூடிய பொறுப்பு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இடி மலை அது சம்பந்தமான பொறுப்பு, இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சூர் ஊதக்கூடிய பொறுப்பு, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் வாங்கக்கூடிய பொறுப்பு,
ரகீபு அத்தீது. ரகீபுக்கு நன்மை எழுதக்கூடிய பொறுப்பு, அத்தீது அவருக்கு தீமை எழுதக்கூடிய பொறுப்பு. கபரிலே முன்கர் நக்கீர் 2 மலக்குகள், அவர்களுக்கு கபரிலே கேள்வி கேட்கக்கூடிய அந்த பொறுப்பு. நரகத்தினுடைய பொறுப்பு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், சொர்க்கத்தினுடைய பொறுப்பு ரிதுவான் என்ற மலக்கிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி குறிப்பாக ஒரு 10 மலக்குகளை பற்றியாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, அன்னலாரும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மலக்குமார்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் நபிக்கு வஹியை கொண்டு வருவார்கள். ஹிரா குகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவம் இருந்தார்கள், தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். நபி பட்டம் கிடைப்பதற்கு முன்னதாகவே. ஏன் ஹிரா குகையை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால், அங்கிருந்து பார்த்தால் கஅபா தெரியும். ஹிரா குகையிலிருந்து பார்த்தா கஅபா தெரியும். எனவே அவர்கள் அந்த ஹிரா குகையிலே இருந்து தனியாக அல்லாஹ்வை வணங்கி தியானம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்தது. எத்தனை இறக்கைகள்? 600 இறக்கைகள். இறக்கைன்னா அந்த காகத்துக்கு பறவைக்கு இருக்கக்கூடிய இறக்கை மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. அவர்கள் ஒரு இறக்கையினுடைய நுனியை வைத்து ஒரு ஊரை அப்படியே புரட்டு விடுவார்கள். ஒரு இறக்கை, அந்த இறக்கையினுடைய நுனியை வச்சு அந்த ஊரையே புரட்டி தலைகீழ அடித்து விடுவார்கள். அப்படி அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருந்தது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அசல் தோற்றத்திலே, அவர்களுடைய உண்மையான உருவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற எந்த நபியும் பார்த்தது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உண்மையான தோற்றத்திலே, அசல் வடிவத்திலே 2 தடவைகள் பார்த்திருக்கிறார்கள். மற்ற முறைகள் எல்லாம் வேறு உருவத்தில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியிடத்திலே வந்திருக்கிறார்கள். ஹிரா குகையிலே முதலாக வஹியை கொண்டு வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து இக்ரா என்று சொன்னார்கள், ஓது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா நபி காரியின், எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள். ஒரு தடவை சொன்னார்கள், என்னால் ஓத முடியாது, தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். 2ஆம் முறையும் சொன்னார்கள் ஓது என்று, அவர்களால் ஓத முடியவில்லை, தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். 3ஆம் தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆலிங்கனம் செய்து கட்டி அணைத்து முஆனகா செய்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் என்று ஒரு 5 வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 5 வசனங்களையும் அப்படியே ஓதிவிட்டார்கள். ஓத தெரியாது என்று சொன்னவர்கள் 3ஆம் முறை கட்டி அணைத்து 5 வசனங்களை ஓத சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டார்கள் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஆனகா செய்தார்களே, அப்பொழுது அந்த ஒளி அவர்களிடத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இதயத்திற்கு பாய்ந்து விட்டது என்று அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஓது என்ற பொழுது எனக்கு ஓத தெரியாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மை படைத்த ரப்பினுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத ஆரம்பித்து விட்டார்கள். என்ன தெரிகிறது? எந்த ஒரு காரியம் துளங்காவிட்டாலும், வராவிட்டாலும், வெற்றி பெறாவிட்டாலும் பிஸ்மி சொல்லி ஆரம்பித்தால் அது துளங்கிவிடும், வெற்றி பெற்றுவிடும். ஓது என்கிற பொழுது
ஓத தெரியாது என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஓது, பிஸ்மி சொல்லி ஓது என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிவிட்டார். குல்ல அம்ரின் தீபாரின் லம் யப்து ஃபீஹி பிஸ்மில்லாஹ் ஃபஹுவ அப்தர். எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மி சொல்லி அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லித்தான் ஆரம்பிக்க வேண்டும், இல்லை என்றால் அது பரக்கத் இல்லாததாக ஆகி. நாம் எந்த காரியத்தை, நல்ல காரியத்தை, சுபகாரி எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கணும்னா, ஒருத்தன் மது குடிக்கிறான் பிஸ்மில்லா சொல்லி குடித்தா அவன் காபிரா போயிடுவான். ஏன்னா பிஸ்மி என்ற அந்த புனிதத்தை தவறாக பயன்படுத்தி விட்டான், காபிராக போயிடுவான். ஹராமுக்கு பயன்படுத்தக்கூடாது பிஸ்மி. நல்ல காரியங்கள் எதை தொடங்குவதாக இருந்தால், அதான் ஒரு கடையில் எழுதி போட்டு இருந்துச்சு, துவங்கியது உன் பெயரால், தொடர்வது உன் அருளால். யா அல்லாஹ், இந்த கடையை தொடங்கியது உன் பெயரால், இது தொடர்வது உன் அருளால் என்று எழுதப்படும். பிஸ்மில்லா சொல்லி தான் எந்த காரியத்தையும் ஆரம்பம் செய்ய வேண்டும். அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் தொடர்ந்து நிலை பெற்றதாக ஆகிவிடும், வெற்றி பெறக்கூடியதாக ஆகிவிடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரா சூராவினுடைய ஒரு 5 ஆயத்தை ஓதிவிட்டார்கள். அதுதான் அவர்களுக்கு முதலாக வந்த வஹி. முழு இக்ரா சூரா முழுமையாக முதல் தடவை வரவில்லை. முதல் 5 ஆயத்துகள் மாத்திரம்தான் வஹியாக வந்தது. இது முடிந்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். கதீஜா நாயகி மனைவி வீட்டிலே இருக்கிறார்கள். மனைவியிடத்திலே வந்து தன்னுடைய பயத்தை, பதற்றத்தை வெளிப்படுத்துகிறார்கள். எனக்கு ஏதோ ஒன்று ஆபத்து நடந்துவிடும் என்று நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், என் உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கதீஜா நாயகியிடத்திலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த அந்த பயம், பதற்றம், முதலாக வஹி வந்து அந்த பதற்றம் அவர்கள் கதீஜா நாயகியிடத்திலே வந்து சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம ஆட்கள் யாராவது எங்கேயாவது போய் பயந்துட்டு வீட்டில் போய், ஏம்மா நான் அங்கே போனேன்னா அங்கே போய் எனக்கு பயந்துட்டு வந்துட்டேன்னு சொன்னால், பயமாக இருக்குன்னு சொன்னால், இந்த சனியும் பிடிச்ச மனுஷனை காலங்கெட்ட நேரத்தில், ராத்திரி பக அந்த நேரத்துலலாம் அங்கே இங்கேயும் போகாதீங்க, காய்ச்ச கருப்பு ஏதாவது பேய் பிசாசு பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னால் கேட்குறாரா? எங்கேயாவது போயிட்டு வந்து என்ன இளவையாவது இழுத்துட்டு வந்துடுறாரு. நாளைக்கு மதாரஜ் எடுத்துகிட்டு போய் ஓதி பார்த்தா தான் இது சரி வரும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பதட்டமாக இருக்கிறது என்று தன்னுடைய மனைவி கதீஜா நாயகியிடத்திலே சொன்ன பொழுது அவர்கள் என்ன சொன்னார்? தாய்மார்கள் நன்கு கவனிக்க வேண்டும், நன்கு கவனிக்க வேண்டும். நம்முடைய கணவன் வெளியிலிருந்து வருகிற பொழுது பல பிரச்சனைகளோடு வருவார். அவரை இன்முகத்தோடு வரவேற்று அவரை ஆஸ்துவாசப்படுத்துவது, அமைதிப்படுத்துவது, அவருக்கு நிம்மதி சந்தோஷத்தை கொடுப்பது மனைவியினுடைய கடமை. அதனால் கதீஜா நாயகி அவர்கள் நபி எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது என்ன ஆறுதல் சொன்னார்கள்? கல்லா வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா, அல்லாஹ் மேல சத்தியமா, அல்லாஹ் உங்களை ஒரு காலமும் கேவலப்படுத்தவே மாட்டான். லா யஹ்ஸுன்க அல்லாஹு அபதா, உங்களை அல்லாஹ் கவலையில் ஆழ்த்தவே மாட்டான். ஏன்? உங்களிடத்திலே நல்ல குணங்கள் இருக்கிறார். கணவனை பார்த்து மனைவி சொல்லணும், ஏங்க பயப்படாதீங்க, ஏன் பயப்படுறீங்க, நீங்கள் எவ்வளவு நல்லவங்க, நீங்கள் யாருக்கு என்ன துரோகம் செய்திருக்கீங்க, நீங்கள் நல்லவங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி கணவனுக்கு ஆறுதல் சொல்லும். கணவனை தேற்ற வேண்டும். கூட கொஞ்சம் பயங்காட்டக்கூடாது. என்ன இளவை பார்த்து பயந்தாரோ தெரியலையே, நமக்கு வந்துடக்கூடாது, வீட்டில் வேற யாருக்கும் பிடிச்சிடக்கூடாது, அப்படின்னா இன்னக்கல தஸ்ஸிலு ரஹிம, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள்.
வதஸ்துகுல் ஹதீஸ், உண்மையை தவிர வேறு எதுவும் பேசுவது கிடையாது. வதக்ரி அத்வைஃப், விருந்தினர்களை கவனிக்கிறீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம, இழந்தவர்களுக்காக நீங்கள் சம்பாதித்து கொடுக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, பிறருடைய பாரங்களை எல்லாம் நீங்கள் சுமக்கிறீர்கள். வதுஈனு அலா நவாயிபில் ஹக்க, யார் சத்தியமான காரியத்திற்கு வந்தாலும், உண்மையான எந்த ஒரு விஷயத்திற்காக யார் வந்தாலும் எல்லோருக்கும் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். நன்மைக்கு உதவி செய்யக்கூடிய, உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய இப்படிப்பட்ட குணமுடைய உங்களை அல்லாஹ் ஒரு காலமும் வீணாக்க மாட்டான், கவலையில் ஆழ்த்த மாட்டான், கேவலப்படுத்த மாட்டான் என்று ஹதீஜா நாயகி ஆறுதல் சொன்னார். வரலாறுகளில் இன்னொரு குறிப்பும் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்களே, யாரை பார்த்து பயந்தார்கள்? மலக்கை பார்த்து பயந்தாங்களா அல்லது ஜின் ஷைத்தானை யாரையும் பார்த்து பயந்துட்டாங்களா தெரியல. அது ஜின் ஷைத்தானா மலக்கா என்று கண்டுபிடிப்பதற்கு ஹதீஜா நாயகி ஒரு யுக்தியை கையாண்டார்கள். அது என்ன யுக்தி என்றால், தன்னுடைய கணவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் ஹிரா குகையில் யாரை பார்த்து பயந்தீர்களோ அவர் திரும்ப வந்தால், இனி உங்களிடத்திலே வந்தால், உங்களுடைய கண்களுக்கு தெரிந்தால் என்னிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அது மாதிரியே ஒரு தடவை வீட்டிலே இருக்கிற பொழுது, ஹதீஜா நாயகி அருகில் இருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிகிறார்கள். நபி அவர்களை பார்த்து அன்றைய பதட்டத்தை போன்று, இதோ வந்துவிட்டார்கள் வந்துவிட்டார்கள், இவர்தான் அன்னைக்கு வந்தார், இவரை பார்த்து தான் நான் பயந்தேன் என்று சொல்லுகிறார்கள். இவர் மலக்கா ஜின்னா ஷைத்தானா? அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய முக்காட்டை கலட்டி கீழே போட்டார்கள். முக்காட்டை கலட்டி கீழே போட்டார்கள். இப்போ அவர்கள் தெரிகிறார்களா என்று கேட்டார்கள். இல்லை, தெரியல, ஆள் தெரியல, கண்ணுக்கு தெரியல என்று சொன்னார். திரும்ப முக்காட்டை சரி செய்து தலையை மூடிய பொழுது, இப்பொழுது தெரிகிறாரா என்று கேட்கிறார்கள். ஆமாம் தெரிகிறார், அதோ இருக்கிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது, வல்லாஹி இன்ன ஹாதா லமலக்குன் வமா ஹுவ பிஷைத்தான், அது மலக்குதான், மலக்குதான். தலையிலே முக்காடு அணியாத விட்டால் வெளியே போய் விடுவார்கள். ஜின் ஷைத்தானா இருந்தால் பெண்கள் தலையை திறந்திருந்தாலும், தங்கள் முகத்தை மூடாவிட்டாலும், தங்களை மறைத்து கொள்ளாவிட்டாலும் ஜின் ஷைத்தான்கள் வந்துருவாங்க. தலை திறந்து விரிச்சு போட்டு இருந்தா ஜின் ஷைத்தான்கள் அது மாட்டுக்கு வந்து விடுவார்கள். ஆனால் நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய தூதுவர்கள், மலக்குமார்கள், அவர்கள் பெண்கள் தங்களுடைய தலையை திறந்து போட்டு இருந்தால், தங்களுடைய முக்காட்டை போடாமல் இருந்தால் அங்கே மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற விஷயம் அன்னை ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரிந்து அவர்கள் நபிக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் பார்த்தது மலக்கு தானே தவிர ஜின் ஷைத்தான் இல்லை என்று. தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் நம்முடைய புர்கா விஷயத்திலே, பர்தா விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு நல்லடியார்கள், மலக்குமார்கள் வர வேண்டுமானால் நாம் இஸ்லாமிய நெறிமுறை பிரகாரம் ஒழுக்கத்தோடு நல்ல உடைகளோடு நாம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்ற விஷயம் இதன் மூலமாக புரிகிறார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வருவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வஹியை கொண்டு வருவது மாத்திரம்தான் அவர்களுடைய வேலை என்பதல்ல, வேத வாக்கை இறக்குவதற்காக மாத்திரம்தான் அவர்கள் வருவார்கள் என்பதல்ல, அவ்வப்பொழுது ஆலோசனை சொல்வதற்கும் வருவார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து அவ்வப்பொழுது மெசேஜ்களை கொண்டு வருவார்கள். நபிக்கு எந்த நேரத்திலே என்ன தேவை இருக்கிறது,
அவர்கள் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது விஷயமாக அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவை கொண்டு வரக்கூடிய ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனை மாத்திரம்தான் அவர்கள் கொண்டு வருவார்கள். மற்ற நேரத்தில் நபியோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை என்று விளங்கிவிடக்கூடாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வப்பொழுது நபியை வந்து சந்திப்பார்கள். பல ஹதீஸுகள், பல நேரங்களில் அவர்கள் வந்ததான ஹதீஸுகள் இருக்கிறார். ஹப்ஸா நாயகி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹப்ஸா நாயகி நபிக்கு மனம் கோடும்படியாக அல்லது வேறொரு விவகாரத்திலே, ஒரு பிரச்சனையிலே ஹப்ஸா நாயகி தலாக் விடலாமா என்று நினைக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபியினுடைய மனைவியாக இருந்தால் இப்படி இப்படி இருக்க வேண்டும், சின்ன சின்ன குறைகள் கூட இருக்கக்கூடாது, மற்ற மனைவிமார்களும் குறை சொல்லுகின்ற அளவிற்கு இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டத்திலே ஹப்ஸா நாயகியை தலாக் விடலாம் என்று நபி நினைக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி வைத்து விட்டான். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மனைவி ஹப்ஸாவை நீங்கள் தலாக் விட வேண்டாம், ராஜிஇ, அவர்களை மீட்டு விடுங்கள். இன்னஹா ஸவ்வாமா வ கவ்வாமா வ ஸௌஜுக ஃபில் ஜன்னah. அவர்கள் பகலெல்லாம் நோன்பு நோற்பவர்களாக இருக்கிறார்கள், அதிகமாக நோன்பு பிடிக்கிறார்கள், இரவிலே அதிகமாக நின்று தொழுகிறார்கள், நன்மை செய்யக்கூடிய பெண்ணாக ஹப்ஸா நாயகி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் முடிவு செய்து விட்டால் சொர்க்கத்திலும் அவர்கள் உங்களுக்கு மனைவியாக வரப்போகிறார்கள். எனவே அவர்களை தலாக் விட்டுவிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக செய்தி சொல்லி அனுப்பினார். ஆக குர்ஆன் ஷரீஃப் அதை கொண்டு வருவது என்பது மாத்திரமல்லாது வேறு கட்டங்களிலும் அவ்வப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்விலும் நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறார். கணவன் நம் மீது அதிருப்தியாக இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறாரா, விட்டு விலகிவிடலாம் என்று நினைக்கிறாரா, தலாக் சொல்லிவிடலாம் என்று நினைக்கிறாரா, இருவருக்கும் மனம் பொருத்தம் இல்லையா, செல்லு செல்லு என்று விழுகிறாரா, கோபப்படுகிறாரா, எரிச்சல் படுகிறாரா, இப்படியெல்லாம் மனைவிக்கு கணவனை பற்றி உண்டான குறைபாடுகள் இருந்தால், கணவன் நம் மீது அதிகமாக பாசமோடு இருக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று தாய்மார்கள் நினைத்தால் அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும். அப்படி இபாதத் செய்கிற பொழுது கணவனுடைய உள்ளத்திலே அல்லாஹ் மனைவியை பற்றி உண்டான ஒரு நல்ல அபிப்பிராயத்தை, பாசத்தை, அன்பை போட்டு விடுகிறான். ஹப்ஸா நாயகி தலாக் விடலாம் என்று நினைத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹப்ஸா நாயகி தொழக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், இன்னபல அமல்கள் செய்கிறார்கள் என்ற காரணத்தினாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை மாற்றுவதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் அதிகமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்கணும். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா துர்ரியாத்தினா குர்ரத அயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், தாய்மார்கள் கேட்க வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய கணவனையும் என்னுடைய பிள்ளைகளையும் எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கித்தாய் அல்லாஹ், நான் சந்தோஷப்படும்படியாக, என் இதயத்தை குளிரச் செய்யக்கூடியவர்களாக, இதயத்திற்கு இதம் தருபவர்களாக, நெஞ்சை நெகிழச் செய்பவர்களாக என்னுடைய கணவனையும் பிள்ளைகளையும் ஆக்கிவிடு. இரையச்சமுடையவர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக, தலைவர்களாக என் கணவனையும் என் பிள்ளையும் ஆக்கிவிடு என்று தாய்மார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்கள், யா அல்லாஹ், என்னுடைய மனைவியும் மக்களையும் எனக்கு கண் குளிர்ச்சியாக, கல்பு குளிர்ச்சியாக, இதயத்தை இணைக்கச் செய்கின்ற அளவிலே என்னுடைய பிள்ளைகளையும் மனைவியும் ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். பிரச்சனைகளை எல்லாம் போக்கி விடுவான், இல்லறம் இனிமையாகிவிடும். தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், குர்ஆன் வேதத்தை கொண்டும். அது அல்லாது
அவ்வப்பொழுது ஆலோசனை சொல்வதற்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை கொண்டு வருவதற்கும் வந்திருக்கிறார்கள். சில கட்டங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்பார்த்தார்கள் வருவார்கள் என்று. ஆனால் வராமலும் இருந்திருக்கிறார். மக்காவிலே உள்ள எதிரிகள் நபியை சோதிப்பதற்காக அவர் உண்மையான நபிதானா, மற்றவர்களுக்கு முன்னோர்களுக்கு தெரிந்த விஷயம் அவருக்கு தெரிகிறதா, அவர் வேதங்களை அறிந்திருக்கிறாரா என்பதை சோதிப்பதற்காக 3 கேள்விகளை வந்து கேட்டார்கள். ரூஹ் என்றால் என்ன, உயிர், உயிர் என்றால் என்ன என்று கேட்டார்கள். எந்த விஞ்ஞானியாலும் சொல்ல முடியாது, எந்த டாக்டராலையும் சொல்ல முடியாது. உயிர்னா என்ன என்று யாருக்காவது தெரியுமா? பிறந்தால் உயிர் வந்தது, இறந்தால் உயிர் போனது. அது எப்படி போனது, அதனுடைய உருவம் என்ன, எப்படி வந்தது, எப்படி போனது, அது எப்படி இருக்கும், யாருக்கும் தெரியாது. இன்று வரை உள்ள விஞ்ஞானிகளுக்கும் அது சவால்தான். சிலர் ஆவி போன்று இருக்கும் என்கிறார்கள், காற்று போன்று இருக்கும் என்கிறார்களே தவிர நிரூபிக்க முடியவில்லை, உறுதியாக சொல்ல முடியவில்லை. ரூஹ் என்றால் என்னவென்று நம்மாலும் சொல்ல முடியாது. சரி, அப்படி சொல்ல வேண்டாம். யானை இருக்கு, யானை பெரிய உருவமா இருக்கு, அப்ப யானைக்கு பெரிய ரூஹ், பெரிய உயிர் இருக்கும். பூனை சிறுசா இருக்கு, பூனைக்கு சின்ன உயிர் இருக்கும். சொல்ல முடியுமா நம்மால? யாராலும் சொல்ல முடியாது. அந்த கேள்வியை நபியிடத்திலே வந்து எதிரிகள் கேட்டார்கள். அடுத்து குகைவாசிகள் என்று ஒரு சாரார் முற்காலத்திலே வாழ்ந்தார்கள். 7 இளைஞர்கள், அவர்களை பற்றி உண்டான வரலாறு. உண்மையான நபியாக இருந்தால் இது உங்களுக்கு தெரிந்திருக்கும், தெரிகிறதா என்று கேட்டார்கள். துல்கர்னைன், இஸ்கந்தர் பாதுஷா என்று ஒரு அரசர் இருந்தாரே, அவருடைய வரலாறு, அவருடைய ஆட்சி பற்றி உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் சொன்னால்தான் நீங்கள் உண்மையான நபி, உத்தம நபி. இல்லை என்றால் உண்மை நபி என்று ஏற்க முடியாது. நீர் பொய் சொல்லுகிறீர், ஏமாற்றுகிறீர், பித்தலாட்டம் செய்கிறீர் என்று பதற்றி விடுவோம் என்று, பரப்பி விடுவோம் என்று அந்த எதிரிகள் வந்து சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான கட்டம் இது. கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நபியா இல்லையா என்பது நிரூபணமாகாமல் போய்விடும். நாளை வாருங்கள், நான் சொல்லுகிறேன் என்று நபி சொன்னார்கள். நாளை வந்தார்கள், நபியால் பதில் சொல்ல முடியவில்லை. நாளை மறுநாள் வந்தார்கள். ஒரு நாள் அல்ல, 2 நாள், பல நாட்கள் தொடர்கிறது. நபியால் பதில் சொல்ல முடியவில்லை. ஏன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் இருந்து வஹியை கொண்டு வந்தால்தான், வேத வாக்கை கொண்டு வந்தால்தான் அதை கேட்டு நபியால் பதில் சொல்ல முடியும். ஆனால் ஜிப்ரீல் வரவில்லை. ஏன் தெரியவில்லை. சுமார் 15 நாட்கள் ஆகிவிட்டது. 15 நாட்களுக்கு பிறகுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வருகிற பொழுது அந்த 3 கேள்விக்குண்டான பதிலை கொண்டு வரவில்லை. அதற்கு முன்னால் நபிக்கு ஒரு உத்தரவை கொண்டு வந்தார்கள். வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا இல்லா ஐயஷா அல்லாஹ். முஹம்மது நபியே, உங்களிடத்தில் யாராவது ஏதாவது ஒன்றை கேட்டால் நாளைக்கு வாருங்கள் சொல்லுகிறேன் என்று சொல்லலாமா? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை? அல்லாஹ் நாடாமல் அணுவும் அசையாதே. அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாளை சொல்லுகிறேன் என்றல்லவா நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நாளை வாருங்கள் சொல்லுகிறேன் என்று சொன்னீர்களே, அப்படி சொல்லியிருக்க கூடாது என்ற விஷயத்தை 15 நாட்கள் கழித்துத்தான் அல்லாஹு தஆலா வஹியாக அறிவித்து கொடுத்தார். நபிக்கு 15 நாட்கள் வஹி வரவில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்த காரணத்தினாலே. தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே,
நம்ம எந்த ஒரு காரியம் நடந்து விட்டால், முடிந்து விட்டால், மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியது நடந்தது, முடிந்தது என்று சொல்லுங்கள். அவன் நாடியதுதான் நடந்தது. இனி அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த ஆண்டு, அடுத்த மாதம், அடுத்த வாரம், அடுத்த நாளல்ல, அடுத்த நிமிடம் என்ன நடக்கும்? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நடத்தும். நான் நாளைக்கு வெளியூருக்கு போவேன், முட்டையாக சொல்லாதீர்கள். அப்படித்தான் சில ஆட்கள், நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும், அதான் என்ற உறுதியாக போவேன் நம்பிக்கை இருக்க, நான் எப்படி சொல்லணும்? ஒரு ஆள் மாடு வாங்க போனார். என்ன வாங்க போனார்? மாடு வாங்கிறதுக்கு சந்தைக்கு மாடு வாங்க போனாராம். மதிய நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் பள்ளிவாசலில் படுத்துட்டு அப்புறம் சாயங்காலமாக போய் மாலை நேரத்தில் போய் மாடு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்திருக்கார். ஒரு ஆள் அவர்கிட்ட கேட்டார், எங்கே வந்தீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் சந்தையில் மாடு பிடிக்க போகிறேன், சாயங்காலம் போய் மாடு பிடிக்கணும்னு சொன்னார். இன்ஷா அல்லாஹ் நான் மாலை நேரத்தில் மாடு பிடிப்பேன், இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். பொதுவாக அப்படி நான் மாலைக்கு போவேன், நாளைக்கு போவேன், மாடு பிடிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்கன்னு அவர் திருத்தி கொடுத்தார். இவர் கேட்டார், நான் ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? சந்தை இருக்குது, சந்தையில் மாடு இருக்குது, என்கிட்ட ரூபா இருக்குது, ரூபாயை கொடுக்க போகிறோம், மாட்டை தரப்போகிறான், இதுக்கு ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்? நமக்கு என்ன தெரியாமையாக இருக்குது? தெரியாத விஷயமா இருந்தால், ரகசியமான விஷயமா இருந்தால் அப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்லலாம். பணம் பாக்கெட்டில் இருக்குது, சந்தையில் மாடு இருக்குது, வாங்கிட்டு போகிறேன், இதுக்கே இன்ஷா அல்லாஹ் சொல்லணும்னு சொல்லி அவர் விதண்டாவாதம் பேசினார். பேசிட்டு கொஞ்சம் கண் அசந்துட்டார், தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த விசாரிச்ச ஆள் வந்தார். என்னப்பா மாடு வாங்க போடலையான்னு கேட்டார். அவர் சொன்னார், இன்ஷா அல்லாஹ் நான் பணம் வச்சுருந்தேனா, இன்ஷா அல்லாஹ் நான் மாடு வாங்கலான்னு இருந்தேனா, இன்ஷா அல்லாஹ் சாயங்காலம் போகலான்னு இருந்தேனா, இன்ஷா அல்லாஹ் படுத்தனா, இன்ஷா அல்லாஹ் தூங்கிட்டேனா, இன்ஷா அல்லாஹ் பணத்தை கையிலேருந்து பாக்கெட்லேருந்து எவனோ எடுத்துட்டானா, இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ போக முடியலையா, இன்ஷா அல்லாஹ் ஏல ஒரு இன்ஷா அல்லாஹ் தானே சொன்னேன், இவன் 10-15 இன்ஷா அல்லாஹ் சொல்லிட்டா. எந்த நேரத்தில் சொல்லணுமோ அப்போ எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லாத காரணத்தால் 15 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி கொண்டு வரவில்லை. ஆக இப்படி நடந்திருக்கு. ஆக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி தொடரும். மற்ற மலக்குமார்கள் இருந்திருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள் அவ்வப்பொழுது. அதிலும் குறிப்பாக நபியை பாதுகாப்பதற்கென்று மலக்குமார்கள் இருக்கிறார்கள். தாயிஃப் நகரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரம் எடுத்துரைத்த பொழுது, தாவத்து கொடுத்த பொழுது, அவர்களை சொல்லால் கடிந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்தார்கள். குருதி கொட்டியது, இரத்தம் வந்தது. அந்த இரத்தம் பூமியில் பட்டிருந்தால் அந்த பூமி அழிந்து போயிருக்கும். பூமியில் படாத அளவிற்கு தன்னுடைய பாதங்களிலேயே அந்த இரத்தத்தை, குருதியை அடக்கி வைத்துக் கொண்டார்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நபியே, உங்களிடத்திலே அல்லாஹ் மலைக்குண்டான அதிபதி மலக்கை அனுப்பியிருக்கிறான். மலைக்கு அதிபதியான மலக்குமார்களை அனுப்பியிருக்கிறான் என்று சொன்னார். அந்த மலைக்கு அதிபதியான மலக்கு நபியிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் உத்தரவிட்டால், நீங்கள் நாடினால் 2 மலைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த தாயிஃபை நசுக்கி விடுவோம். அல்லாஹ் எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கான், நபி சொன்னா செய்யுங்க, நபியினுடைய இஷ்டம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீங்க சொன்னா நாங்கள் இப்பொழுது உங்களை கொடுமைப்படுத்திய இந்த ஊர்க்காரர்களை 2 மலைக்கு மத்தியில் வைத்து நசுக்கி விடுவோம், பொசுக்கி விடுவோம் என்று அந்த மலைக்கு அதிபதியான மலக்கு வந்து நபியிடத்திலே கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம் அப்பா, என்னை அடித்தால் அடித்து விட்டு போகிறார், கல்லால் எரிந்து காயப்படுத்தினார்கள், செய்துவிட்டு போகிறார்கள், இவர்கள் அரியாசனங்கள், இவர்கள் இல்லை என்றால்
இவர்களுடைய முதுகன் தண்டில் இருந்து வெளிவர இருக்கின்ற அந்த பிச்சலங்கள், அந்த சந்ததிகள் அல்லாஹ்வை முழுமையாக ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத உத்தமர்களாக, ஈமான்தாரிகளாக, மெய் விசுவாசிகளாக வருவார்கள். எனக்கு நான் ஆதரவு வைக்கிறேன், நம்பிக்கை இருக்கிறார். இவர்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்கடத்திலே சொன்னார். எவ்வளவு பெரிய பொறுமை, சகிப்புத்தன்மை, கருணை கடல், ரஹ்மத்துல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபமிடவில்லை, சபிக்கவில்லை, அழிக்க சொல்லவில்லை. மற்றவர்கள் எல்லாம் ரப்பிலா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரின திய்யாரா, தொல்லை தந்தவர்களை அழித்து விடும்படியாக அல்லாஹ்விடத்திலே சபித்திருக்கிறார்கள், சாபமிட்டிருக்கிறார்கள். ஆனால் ரஹ்மத்துல் ஆலமீன் அவர்களுக்காக துஆ தான் செய்திருக்கிறார். அவர்களுடைய வாக்கு பழித்தது, அது பொய்க்காது. நபி சொன்ன மாதிரியே அந்த தாயிஃபிலிருந்து வந்தவர் தான் முஹம்மது பின் காசிம். அவர் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்தது என்று சொல்லுகிறார். நபியினுடைய அந்த ரஹ்மத்து இன்று இந்தியாவிலே நாம் இருக்கிறோம் என்றால் அது அன்று நபி மன்னித்து விட்டு சொன்னார்களே, இவர்களுடைய பிச்சலங்களில் இருந்து ஈமான்தாரிகள் வருவார்கள் என்று. அந்த பிச்சலங்களின் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்தது என்று வரலாறு சொல்கிறார். ஆக பாதுகாப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்கை அனுப்பி வைத்தான். நிறைய கட்டங்களிலே அபூஜஹல் சொன்னான், முகமது நபி சஜிதா காய்பாவில் தொடும்போது, சஜிதா செய்யும் போது என் காலால் அவர் கழுத்தில் பிடரியில் மிதிச்சிருவேன்னு சொன்னான். ஓங்கி மிதிச்சிருவேன், அவர் சஜிதா செய்யும் போது அவர் தலையில மிதிச்சு விடுவேன் என்று சொன்னான். அதே மாதிரி நபி தொழுதார்கள். நண்பர்கள் புடைசூழ் அவன் இருக்கிறான். ஏளன சிரிப்பு சிரித்து கொண்டு முகமது நபியை மிதிக்கப் போகிறேன் என்று அவன் 8 எட்டுகளை வைத்து நடந்து வருகிறான். அப்படி வருகிற பொழுது திடீரென்று பயந்தவனாக, பதறியவனாக, பீதியிலே கலங்கி போய் வந்து நிற்கிறான். என்னப்பா மிதிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி பயந்து பின்னாடி ஓடி வருகிறாய்? இல்லை, அவருக்கும் எனக்கும் மத்தியிலே ஒரு நெருப்பு குண்டம் தெரிகிறார். நான் கால் அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா நான் அந்த நெருப்பு குண்டத்தில் விழுந்துருவேனோ என்று பயந்து ஓடி வந்து விட்டேன் என்று சொன்னார். நெருங்க முடியாத அளவிற்கு நெருப்பை அல்லாஹு தஆலா வெறுப்பானவர்களுக்கு நெருப்பை வைத்து நபியை பாதுகாத்தான். சகோதரர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் மாத்திரம் அப்படி என்னை மிதிக்க வைத்திருந்தால் லஹதஃபத்துல் மலாயிகா அன்னுவன் அழுவா, மலக்குமார்கள் அவனை பீஸாக பித்து எரிந்திருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபிக்கு அவ்வளவு பெரிய பாதுகாப்பு மலக்குமார்களை வைத்து அல்லாஹ் கொடுத்தார். இப்படி நிறைய கட்டங்கள் இருக்கிறது, நிகழ்வுகள் இருக்கிறார். ஆக நபிக்கு வஹியை கொண்டு வருவதற்காக, ஆலோசனைகள் வழங்குவதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தது போன்று பாதுகாப்புக்காக நிறைய மலக்குமார்கள் வந்தார்கள். அதே மலக்குமார்கள் நம்மிடத்திலே நேரடியாக வரமாட்டார்கள், ஆனால் வேறு உருவத்திலே வருவார்கள், வந்து உதவி செய்வார்கள். நமக்கு தெரியாது. நம்மிடத்திலே மலக்குமார்கள் வர வேண்டுமானால் அவர்களுடைய நூறு ஜோதி ஒளி பிரகாசம் நமக்கு வீச வேண்டுமானால், அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால், அவர்களுடைய உதவி அதை நாம் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? திக்ரு செய்தால், திக்ரு செய்யக்கூடிய சபைகள், திக்ரு என்றால் திக்ரு மாத்திரமல்ல, இது மாதிரி அல்லாஹ்வை ரசூலுல்லாஹ்வை பற்றி மார்க்க உபன்யாசங்கள் செய்யப்படுகிறதே, இந்த சபைகள், திக்ரு செய்யக்கூடிய சபைகள், குர்ஆன் ஷரீஃப் ஓதக்கூடிய சபைகள், ஸலவாத்துகள் ஓதக்கூடிய சபைகள், இந்த சபைகளுக்கெல்லாம் மலக்குமார்கள் வருவார்களாம். இன்னலில்லாஹி மலாயிக்கத்தன் ஸய்யாஹீன வ ஃபீ ரிவாயத்தின் தஃபாஃபூன, மலக்குமார்கள் பூமியிலே சுற்றி கொண்டே இருக்கிறார்கள், ரவுண்ட் அடித்துக் கொண்டே இருக்கிறார். அவர்களுக்கு அதுதான் வேலை. அல்லாஹ் அதற்காகத்தான் அந்த மலக்குமார்களை வைத்திருக்கிறான். அவங்க அப்படியே சுத்திக்கிட்டே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது பயான் நடந்தால்
அல்லது எங்கேயாவது விக்ர் மஜ்லிஸ் நடந்தால் அங்கே அந்த மலக்குமார்கள் இறங்குவார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும், அருள் சூழ்ந்துவிடும், நிம்மதி சந்தோஷம் அப்படி இறங்கிக் கொண்டே இருக்கும் சகோதரர்களே. அது முடித்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே போவார்கள். அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் கேட்பான், என்னுடைய அடியார்களை பார்த்தீர்களா? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யா அல்லாஹ், அவர்கள் உன்னை துதித்துக் கொண்டிருந்தார்கள், உன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள், தக்பீர் சொன்னார்கள், உன்னை திக்ர் செய்தார்கள், உன்னை பற்றி, உன்னுடைய கலாமை பற்றி, குர்ஆனை பற்றி, மார்க்கத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஹல் ரஅவுனி, அவர்கள் என்னை பார்த்தார்களா? பார்த்திருக்கிறார்களா? இல்லை யா அல்லாஹ். பார்த்திருந்தால் யா அல்லாஹ் இன்னும் அதிகமாக வணங்குவார்கள், இன்னும் அதிகமாக திக்ர் செய்வார்கள், இன்னும் அதிகமாக உன்னை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், உன்னை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். சரி, அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? அவர்களுடைய விருப்பம் என்ன, ஆசை என்ன என்று அல்லாஹ் கேட்பான். யா அல்லாஹ், அவர்கள் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், ஆசையாய் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு சொர்க்கம் செல்ல வேண்டுமா? ஹல் ரஅவு, சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை. பார்த்தால் இன்னும் அதிகமாக ஆசைப்படுவார்கள், இன்னும் அதிகமாக சந்தோஷத்தோடு அங்கே செல்ல வேண்டும் என்று துடிப்பார்கள். வேறு எதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்னுடைய அடியார்கள்? யா அல்லாஹ், நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்று பயப்படுகிறார்கள், பாதுகாப்பு தேடுகிறார்கள். அவர்கள் நரகத்தை பார்த்திருக்கிறார்களா? அதனுடைய கடுமைகளை, கொடுமைகளை, வேதனைகளை, துன்பங்களை அவர்கள் கண்டிருக்கிறார்களா? இல்லை. இருந்தாலும் பயப்படுகிறார்கள். ஆனால் அந்த நரகத்தை நேரடியாக பார்த்து விட்டார், அங்கே உள்ள விஷ ஜந்துக்களை பார்த்து விட்டார், அங்கே உள்ள நெருப்பு குண்டங்களை பார்த்து விட்டார், கடுமையான கொடுமையான அந்த வேதனைகளை எல்லாம் அவர்கள் கண்டால் யா அல்லாஹ் இன்னும் பயந்து பதறி துடித்து உன்னத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். அப்படியா என்னுடைய அடியார்கள் என்னை துதித்துக் கொண்டிருக்கிறார்களா? என் பயானை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களா? குர்ஆன் ஷரீஃபை ஓதிக் கொண்டிருக்கிறார்களா? திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்களா? அப்படியானால் நீங்கள் சாட்சியாக இருங்கள், நான் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டேன், அவர்களை நரகத்தில் இருந்து பாதுகாத்து அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடுகிறேன், நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். யா அல்லாஹ், ஒரு ஆளு அந்த சபையில் உட்காரணும்னு வரல, திக்ர் செய்யணும்னு வரல, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்கள, நம்மளும் உட்காருவோம்னு சொல்லி வந்தார். அவருக்கு நன்மை எழுதட்டுமா என்று கேட்டார். நல்லோர்களோடு சேர்ந்தார், பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்குமே. அந்த நல்லடியார்களோடு அவர் வந்து உட்கார்ந்ததால் அவர் வீணாக்கப்பட்டு விடக்கூடாது, அவரையும் அந்த திக்ர் செய்தவர்களிலே, அல்லாஹ்வை தியானித்தவர்களுடைய பட்டியலிலே அவருக்கு அந்த நோக்கம் இல்லை, அதற்காக வரவில்லை, அவர் வேறு நோக்கத்திற்குத்தான் வந்தார். இருந்தாலும் இவங்க கூட கொஞ்சம் உட்கார்ந்து கேட்டுட்டு போவோமே நினைச்சதுனால, நல்லோர்களுடன் சேர்ந்த காரணத்தினாலே அவருக்கு அது மாதிரியான நன்மையை கொடுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை கொடுங்கள் என்று அதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவோம். குர்ஆன் ஷரீஃப் ஓதுகிற பொழுது, ஸலவாத் ஓதுகிற பொழுது, திக்ர் செய்கிற பொழுது, நன்மைகளை அதிகமாக செய்கிற பொழுது எல்லாம் மலக்குமார்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நம்முடைய கண்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் எந்த உருவத்திலே இருக்கிறார்கள் நமக்கு தெரியாது, ஆனால் நமக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் மலக்குமார்கள் வருகிறார்கள், எப்பொழுதெல்லாம் போய்விடுகிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் 2 மலக்குமார்கள் வருவார்கள். அதிலே ஒரு மலக்கு வந்து எப்படி துஆ செய்வார்? அல்லாஹும்ம அஇத்தி முன்ஃபிகன் கலஃபா, யா அல்லாஹ், யாரெல்லாம் தர்மம் செய்கிறார்களோ நீ அவர்களுக்கு கொடுத்த அந்த பணத்திலிருந்து அவர்கள் நல்ல வழியிலே அறக்காரியங்களிலே தான தர்மங்கள் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மென்மேலும் கொடு யா அல்லாஹ், பகரத்தை கொடு யா அல்லாஹ், அவர்கள் செய்துவிட்டதை விட சிறந்ததை அவர்களுக்கு பகரமாக கொடு என்று நீங்கள் செலவழிக்கிற பொழுதெல்லாம் மலக்குமார்கள் உங்களுடைய பக்கத்தில் இருந்து உங்களுக்காக துஆ செய்து கொண்டே இருப்பார். ஆனால் யார் கஞ்சனாக இருக்கிறாரோ, தனக்கோ தன்னுடைய குடும்பத்திற்கோ செலவழிப்பதற்கு யோசிக்கிறார், அப்படியே செலவழித்தாலும்
எச்சு கையால் காக்காவை விரட்ட மாட்டான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கஞ்சனாக, ஈவி இறக்கம் இல்லாதவனாக, நோயாளிகளுக்கு கொடுக்காதவனாக, ஏழை எளியவர்களுடைய பசியை கண்டுகொள்ளாதவனாக, இப்படியெல்லாம் கல்லஞ்சக்காரனாக இருக்கக்கூடிய கஞ்சர்களுக்கு அவர்களுடைய பணங்களை அழிவிலே ஆழ்த்தி விடியா அல்லாஹ், அழிவிலே போட்டு விடியா அல்லாஹ். அது மருத்துவமனைக்கு போகட்டும், டாக்டர்களுக்கு போகட்டும், ஆஸ்பத்திரிகளுக்கு போகட்டும், மருந்து மாத்திரைகளுக்கு போகட்டும், அதிகாரிகளுக்கு போகட்டும், லஞ்ச ஊழலிலே பிடிபட்டு போகட்டும். எதற்காகவது அந்த பணத்தை அழித்து விடு. அதில் பரக்கத்து இருக்கக்கூடாது. அது நல்ல காரியங்களுக்கு பயன்படக்கூடாது. கஞ்ச பயனிடத்தில் பணம் இருந்து என்ன செய்ய? அதுக்கு அழிவை கொடுத்து விடு என்று கஞ்சனுக்கு எதிராக சாபம் விடுகிறார்கள் அந்த மலக்கு. எனவே மலக்கினுடைய துவாவை நாம் பெற வேண்டுமானால் தொழ வேண்டும். அதில் ஜும்மா தொழுகைக்கு முதல்ல போயிடும். நம்ம ஆட்கள் வெளியே நின்றுக்கிட்டு பீடியை குடிச்சுக்கிட்டு இமாம் ஜும்மா பயான் முடிக்கிறாரா, முடிக்கட்டும் அப்புறம் போகலான்னு நிறைய பேர் வெளியே காத்து சாயா கடையில் அங்கே இங்கே பயானை கொஞ்சம் பிந்தி வச்சாலும் அதுக்கு பிறகு அவங்க லேட்டாக தான் வருவாங்க. ஆக தொழுவைக்கு தக்பீர் கட்டுற நேரத்தில் தான் வேகமாக வருவாங்க. சும்மா பேருக்கு டெய்லி தொழுகிறது இல்லை. காலை மாலை 5 நேரம் தொழுதுலாம் பல ஒவ்வொரு மீட்டிங்லேயும் பேசத்தான் செய்கிறேன். முஸ்லீமாக இருந்துட்டால் கட்டாயம் தொழுதுறணும். இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் நீங்கள் எழுதி பார்த்தால் ISLAM, I ஃபார் இஷா, S ஃபார் சுபஹ், L ஃபார் லுஹர், A ஃபார் அஸ்ர், M ஃபார் மக்ரிப். 5 நேர தொழுகை தொழுதால்தான் நம்மிடத்தில் இஸ்லாம் இருக்கிறது. நான் பேர் வச்சுட்டு அதனால முஸ்லீமு, எனக்கு சுன்னத்து விட்டாங்க அதனால நான் முஸ்லீமு, அப்படியெல்லாம் கிடையாது. தொழுகை 5 நேரம் தொழுகை இருந்தால் தான் உண்மையான முஸ்லீமாக நம்ம ஆக முடியும். சிலவங்க சும்மா தொழுகிறாங்க, சிலவங்க சும்மா தொழுகிறாங்க, வந்துட்டு போகிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஜும்மாவுக்கு மலக்குமார்கள் டைரி நோட் பேனாயை வச்சுக்கிட்டு ரெடியாக இருப்பாங்க. யார் ஃபஸ்ட்டு வந்தா, யார் செகண்ட் வந்தால் எழுதுவாங்களாம். முதல்ல ஆரம்பமாக வந்தவர்களுக்கு ஒட்டகை குர்பான் தர்மம் செய்த நன்மையையும், இரண்டாவது வரக்கூடியவர்களுக்கு, இரண்டாவது நேரத்திலே கட்டத்திலே வரக்கூடியவர்களுக்கு மாடு குர்பான் தர்மம் செய்த நன்மையையும், அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு ஆடு தர்மம் செய்த நன்மையையும், அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு கோழி தர்மம் செய்த நன்மையையும், அதற்கு பிறகு வரக்கூடியவர்களுக்கு கோழி முட்டை தர்மம் செய்த நன்மையையும் அந்த மலக்குமார்கள் எழுதுவார்கள். இமாம் வந்துட்டாருன்னா, கொத்துபா ஓத ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் மலக்குமார்கள் அந்த டைரியை ஏட்ட மூடிட்டு அவங்களும் பயான் கேட்கறதுக்கு உட்கார்ந்துருவாங்களாம், கொத்துபா ஓதுறதுக்கு உட்கார்ந்துருவாங்களாம். அதுக்கு பிறகு ஜும்மாவுக்கு வரக்கூடியவங்களுடைய நன்மையை எழுத மாட்டாங்க. எனவே நாம் ஜும்மாவுக்கு நேரடியாக வந்தால், நேரத்தோடு வந்தால் மலக்குமார்களுடைய அந்த நல்லவர்கள் தர்மம் கொடுத்த பட்டியலிலே நம்முடைய பெயரும் இடம்பெறும். முன்சஃபுக்கு வாருங்கள், வலது பக்கத்திலே நில்லுங்கள். இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யஸல்லூன அலா மயாமினி ஸுஃபூஃபி, இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யஸல்லூன அலா ஸஃபில் அவ்வலி. முதல் சஃபிலே நிற்கிறவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான், மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். வலது பக்கத்திலே நிற்பவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்கிறான், மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். நோயாளிகளை விசாரிக்க செல்லுங்கள், உங்களுக்கு மலக்குமார்கள் 70,000 மலக்குமார்கள். 70,000. இன்னைக்கு சொந்த பந்தங்களை கூட நோய் விசாரிக்க அவனுக்கு எனக்கும் டேஷு சண்டை, நாங்கள் பேசி வைத்த மூஞ்சில் வைத்த முடிக்க மாட்டோம், சலாம் இல்லை கலாம் இல்லை பேச மாட்டோம், அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டோம், அவன் சாப்பாடு கொடுத்து விட்டா திரும்ப கொடுத்துருவேன், அவன் செத்தாலும் செத்த பிறகு மூஞ்சில் முடிச்சா என்ன முடிக்காட்டேன். அண்ணன் தம்பி பகையாக, தாய் தந்தைகள் பகையாக, விரோதிகளாக, அண்டை வீடுகள் சண்டை வீடுகளாக, இப்படி எவ்வளவு மோசமாக நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது சகோதரர்களே. மலக்குமார்களுடைய துஆவுக்கு ஆளாகக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு வரும்போது வாய் நாற்றம் இருந்தா பக்கத்தில் உள்ளவங்க வெறுப்பாங்க, கிட்ட நின்று தொழுகிறதுக்கு. தான் பீடி குடிச்சிட்டு வந்து வாயை கழுவாமல் நாத்தம் தாங்க முடியாது. அவருக்கு சூறா ஓதுறதுக்கு தனா ஓதவே முடியாது.
சுகனா ஓதுவார். ஒரே இந்த நாத்தம் வந்து எரிச்சு பிடிச்சி இவனை நல்லா புகழ்றதுக்கு போல இவனை சமைச்சுக்கிட்டே திட்டிக்கிட்டே தான் இருப்பார். மனிதர்கள் எந்த நாற்றத்தை கண்டு அருவருப்படைகிறார்களோ அதே நாற்றத்தின் மூலமாக மலக்குமார்களும் அருவருப்படைகிறார்கள். வரமாட்டாங்க பள்ளிவாசலுக்கு. நீங்க வந்து தொழுற நன்மையை எழுத மாட்டார்கள். உங்க வாயிலிருந்து நாற்றம் வந்தார். பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது, தொழ வருகிற பொழுது நறுமணத்தோடு வர வேண்டும். பீடியோ சுருட் வேறு எந்த வாடை, வெங்காயம் பூண்டு வாடை கூட இருக்கக்கூடாது. மலக்குமார்கள் தூரமாகிவிடும். நீங்க பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லாதீங்க. பொய் சொன்னா வாயிலிருந்து பொய் சொன்னதுக்கு ஒரு நாற்றம் வரும். அந்த நாற்றம் தாங்க முடியாமல் மலக்குமார்கள் ஒரு மைல் தூரம் சென்று விடுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எப்பொழுதெல்லாம் மலக்குமார்கள் வருவார்கள், எப்பொழுதெல்லாம் மலக்குமார்கள் நம்மை விட்டு விருண்டு ஓடுவார்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மலக்குமார்கள் வெறுக்கிற அளவிற்கு, விரண்டு ஓடுகிற அளவிற்குண்டான காரியங்களை நாம் செய்து விடக்கூடாது. மலக்குமார்கள் நம்ம அருகிலே வரக்கூடிய, நமக்காக துஆ செய்யக்கூடிய, நம்மை பாதுகாக்கக்கூடிய அது மாதிரியான காரியங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரே ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் சேர்ந்திருக்கிற பொழுது அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். எதிரிலே ஒரு விரோதி பகைவன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பிடிக்காமல் திட்டிக் கொண்டிருக்கிறார். குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறான், திட்டிக் கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் தான் இருந்தார்கள். சிரித்து கொண்டே இருந்தார்கள். புன்னகை பூத்துக்கொண்டே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவன் அதிகமா பேசின உடனே பொறுமையின் சிகரம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் வந்து அவனுக்கு மறுப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள். மாற்றி அவனை திட்ட ஆரம்பித்தார்கள். அப்படி திட்டுகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்து போய்விட்டார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபிக்கு பின்னாலே சென்று, யா ரசூலல்லாஹ், ஏன் போகிறீர்கள், ஏன் போகிறீங்க? இங்கே தானே என் மேலே எதுவும் தப்பு இருக்கா? அவன் திட்டுனா அதுக்கு தானே நான் பதில் சொன்னேன். ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தேன், அதுக்கு பிறகு பொறுமை இல்லாமல் திட்டேன். நீங்கள் ஏன் போறீங்க? அவன் உங்களை திட்டிக் கொண்டிருக்கிற பொழுதெல்லாம் உங்கள் சார்பாக ஒரு மலக்கு அவனை திட்டிக் கொண்டிருந்தார். ஒரு மலக்கு உங்க பக்கத்தில் இருந்து அவனை திட்டிக் கொண்டு சபித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் அவனுக்கு மறுப்பு கொடுக்க ஆரம்பித்த பொழுது, மாற்றி திட்ட ஆரம்பித்த பொழுது அந்த மலக்கு போய்விட்டார். ஷைத்தான் வந்து விட்டான். இனி தகராறுகள் வந்துவிடும். ஷைத்தான் வரக்கூடிய இடத்திலே எனக்கு வேலை இல்லை, மலக்குவார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தான் எனக்கு வேலை இருந்தது. அதனால் இருந்தேன். ஷைத்தான் வந்து விட்டான், நான் வந்து விட்டேன், நான் சென்று விட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன சின்ன விஷயங்களுக்காக, அற்ப காரியங்களுக்காக தகராறு செய்யக்கூடாது, சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. இன்று வீணான சின்ன அற்ப காரியங்களுக்காக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய சண்டை சச்சரவுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்று அறிவித்து தருவதற்காக வந்தார்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். 1000 இரவுகளை விட சிறப்பான இரவு அல்லவா? 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் இரவு. 1000 மாதங்கள் வணங்கினால் என்ன நன்மை கிடைக்குமோ அது ஒரு நாள் ஒரு இரவு வணங்கினாலே கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட லைலத்துல் கத்ர் என்ன நாள், எந்த இரவு என்று சொல்லுவதற்காக நபி வந்த பொழுது முஸ்லிம் சமுதாயத்திலே இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த காரணத்தினாலே, அதிலே கவனம் போய்விட்ட பொழுது அல்லாஹு தஆலா அந்த லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பதை நபிக்கு மறக்கடிக்க செய்து விட்டார். உம்மத்து சமுதாயம் எப்பொழுதெல்லாம் பிளவுபடுகிறதோ, சண்டை சச்சரவு செய்கிறதோ, தங்களுக்கு மத்தியிலே போட்டி பொறாமையிலே அவர்கள் வெந்து நொந்து போகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் பெரிய பாதிப்பு, மலக்குமார்களுடைய உதவி இல்லாமல், துஆ இல்லாமல் போய்விடுகிறது இந்த உம்மத்துக்கு, சமுதாயத்தில். அது மாத்திரமல்ல பெரியோர்களே, சகோதரர்களே, லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா தஸாபீர். எந்த வீடுகளில் நாய் வளர்க்குறாங்களோ, வீட்டுக்கு வெளியே கிடந்தா பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு உள்ளே நாய் வளர்த்தால்
அல்லது வீட்டுக்குள்ள உருவப்படங்கள் இருந்தால், ஃபோட்டோலாம் பெருசாக போட்டு மாலை போட்டு அப்படியெல்லாம் வைத்திருந்தால் அந்த ஃபோட்டோக்கள் இருக்கக்கூடிய உருவப்படங்கள் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மலக்குமார்கள் வரமாட்டார். நாய் இருந்தாலும் வரமாட்டார்கள் என்பதல்ல, மழையளவு நன்மை குறைந்துவிடும். நாயின் மூலமாக ராபிஸ் என்ற நோய் பரவுகிறது, நாய்க்கடி நோய். அது எவ்வளவு பெரிய நோய்! நாய் மாதிரியே குறைத்து செத்து போவான். அவன் யாரையாவது கடித்தால் அவனுக்கு அந்த நோய் வந்துவிடும். அவ்வளவுப்பட்ட பெரிய மோசமான ராபிஸ் என்ற நாய் இருக்கிறது. நாயை அந்த இடத்தில் தான் வைக்க வேண்டும். குளிப்பாட்டி நாயை நடுவூட்டில் வைத்தாலும் அதன் புத்தி போகாது, அதனுடைய உமிழ்நீர் விஷம். எனவே ராபிஸ் என்ற உயிர்கொல்லி நோய் ஏற்படும் என்ற காரணத்தினாலே அன்றே எச்சரித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாயை வீட்டிலே வளர்க்காதீர்கள், நாய் இருக்கக்கூடிய வீட்டிற்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்பதல்ல, அவன் நன்மை செய்திருந்தால் ஒரு நாளைக்கு உகது மலை அளவுக்கு நன்மை அவனுக்கு குறைந்துவிடும் என்று சொன்னார். அதே போன்று வீட்டிலே உருவப்படங்கள் இருந்தால், ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலே இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு விருந்து வந்திருக்கிறது, உணவு வந்திருக்கிறது. சாப்பிடுவதற்கு முன்னால் ஃபாத்திமா நாயகி சொல்கிறார்கள், கணவனாரே, கண்ணியமானவரே, எங்களுடைய தந்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விருந்திலே உணவிலே பங்கு கொண்டால் எனக்கு அகமெல்லாம் மகிழுமே, ஆனந்த கழிப்படையுமே. என் தந்தையையும் அழைத்து வருகிறீர்களா என்று ஃபாத்திமா நாயகி சொல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விருந்துண்ண அழைத்து வருகிறார்கள். அலி வீட்டிற்குள்ளே வந்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டு வாசலிலே நிலைவாசலிலே நிற்கிறார்கள். உள்ளே வரவில்லை. கொஞ்ச நேரம் நின்றார்கள். முகத்திலே மாற்றம் தெரிகிறது, சீற்றம் தெரிகிறது, கோபக்கனல் தெரிக்கிறது. கொஞ்ச நேரம் அப்படியே வீட்டுக்குள்ளே நின்று, வீட்டுக்கு வெளியே நின்று பார்த்துவிட்டு அப்படியே திரும்ப போய்விட்டார்கள். அதை பார்த்து துடித்து போன ஃபாத்திமா நாயகி, நபியினுடைய ஈரக்குலை துண்டு, சொர்க்கத்து பெண்களுக்கெல்லாம் தலைவி ஃபாத்திமா நாயகி, அத்தா வீட்டு வாசலுக்கு வந்துட்டு திரும்ப போயிட்டாங்களேன்னு துடிச்சு போய் பின்னாடியே போய் அத்தா 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 என்று அழுது கொண்டே போய் அழைத்து, என் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம போறீங்க என்று கேட்ட பொழுது, உன்னுடைய வீட்டுக்குள்ளே ஓரத்திலே திரையிலே உருவப்படங்கள் பொறிக்கப்பட்ட திரை இருக்கிறார். உருவப்படம் பொறிக்கப்பட்டிருந்தது. உருவப்படம் பொறிக்கப்பட்டிருந்தால் மலக்கு வரமாட்டார்கள், இது மாதிரியான நபி வரமாட்டார்கள். அந்த வீடு அதற்கு தகுதி அல்ல, அதனால் தான் நான் போகிறேன் என்று சொன்னார்கள். உடனே வந்து அந்த உருவப்படத்தை அகற்றியதற்கு பிறகு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்தார்கள். எனவே வீடுகளிலே உருவப்படங்கள் இருக்கக்கூடாது, நாய் இருக்கக்கூடாது, அங்கே மலக்குமார்கள் வரமாட்டார்கள். கடமையான குளிப்பு குளிக்க வேண்டியது இருந்தால் தொழுகையை பிற்படுத்திவிட்டு ஃபர்லான தொழுகையை தொழாமல் கடமையான குளிப்பை குளிக்காமல் வீட்டிலேயே முழுக்கோடு ஆணோ பெண்ணோ இருந்தால் அங்கேயும் மலக்குமார்கள் வரமாட்டார்கள். மலக்கு வரமாட்டாங்கன்னொன்னே ஒருத்தன் ஒரு நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டே அலைஞ்சானான். ஏன்டா நாய்க்குட்டியை தூக்கிக்கிட்டே அலையிறான்னு கேட்டதுக்கு, இஸ்ராயில் மலக்கு தானே, உயிரை வாங்குற மலக்கு தானே அவர், நாய் இருக்கிறக்கூடிய இடத்துக்கு மலக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அதனால் என்ன உயிர் வாங்கிறதுக்கு மலக்கு வரமாட்டார், அதுக்கு தான் நான் நாய்க்குட்டியை வச்சிட்டு இருக்கேன். டேய் போடா போ. மலக்கு வரமாட்டார்கள் என்றால் பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய, ரஹ்மத்தை கொண்டு வரக்கூடிய, அல்லாஹுடைய அருளை கொண்டு வரக்கூடிய நல்ல மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இஸ்ராயல் இருக்காரே, அவர் எங்கே வந்துடுவார், காத்து புகாத இடத்துக்கு கூட அவர் புகுந்துடுவார். அவர் நாயுடைய உயிரையும் வாங்கிறாரு, நாயை சுமக்கிற உயிரையும் வாங்கிடுவாரு. மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்றால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். நம்முடைய வீட்டிற்கு நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த மலக்குமார்கள் வரமாட்டார்கள். எனவே எந்த காரியம் செய்தால் மலக்குமார்கள் வரமாட்டார்கள் என்று நாம் தெரிந்து கொண்டோமோ அந்த காரியங்களை விட்டெல்லாம் விலகி
எந்த காரியம் செய்தால், குர்ஆன் ஓதினால், திக்ரு செய்தால், இன்ன பல நன்மையான காரியங்கள் செய்தால் மலக்குமார்கள் நம் வீடு தேடி வருவார்கள் என்று ஹதீதுகளிலே வந்திருக்கிறதோ அந்த நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த சபையை, மஜ்லிஸை கபூல் செய்ய வேண்டும். மலக்குமார்களுடைய ரஹ்மத்தும் துஆவும் இந்த சபைக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்கும் மலக்குமார்கள் வர வேண்டும். நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலே நீண்ட காலம் சந்தோஷத்தோடு நாம் அல்லாஹ்வை வணங்கி வாழ்ந்து இந்த உலகத்திலே அதிகமாக நன்மை செய்து நிம்மதியாக வாழ்வதைப் போல நாளை மறு உலகத்திலும் உயர்வான ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே இங்கே இப்பொழுது நாம் எப்படி சந்தோஷமாக ஒன்று குழுமி இருக்கிறோமோ அது மாதிரி நாளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு, மற்ற நபிமார்களோடு, நாதாக்களோடு, இமாம்களோடு, அவுலியாக்களோடு, பெற்றோர்களோடு, உற்றார் உறவினர்களோடு, நண்பர்களோடு அந்த ஃபிர்தௌஸ் என்ற உயர்வான சோனபதியிலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.